ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளீனிங் vlog மாதிரி தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து சண்டே அன்னைக்கு சிக்கன் பிரியாணி வந்து குக்கரில் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அந்த ரெசிப்பியும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் எடுத்த vlog தான். சண்டே அன்றைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா பெட்ரூமில் ஓப்பன் செல்ஃப், அதுக்கப்புறம் பீரோ இது ரெண்டும் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு அன்றைக்கி அந்த வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். முன்னாடி நாளே வந்து க்ளீன் பண்ணலான்னு வந்து யோசிச்சு வச்சுருந்தேன். ஆனால் சாட்டர்டே அன்றைக்கி வீடியோ போஸ்ட் பண்ணவும் எடிட்டிங் ஒர்க்கில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். அதனால் வந்து சண்டே அன்றைக்கி மார்னிங் வந்து இதை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 செல்ஃப் மட்டும் தான் வந்து கிளியர் பண்ணேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தம்பி என்னென்ன வேலை பண்ணிகிட்ருக்காங்க நீங்களே பாருங்கள். இப்படியே விட்டால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாலில் வந்துட்டு 2 செல்ஃப் தான் வந்து கிளியர் பண்ணியிருந்தேன். பாப்பாவோட ட்ரெஸ்ஸு, என்னோடய ட்ரெஸ்ஸு, தம்பியோட ட்ரெஸ்ஸு. இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மடித்து தான் வச்சுருந்தேன். சரி வந்துட்டு அப்படியே வந்துட்டு அதில் பேக் பண்ணிடலாம், ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு நம்ம வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் ஒரு ஷாலில் வந்து போட்டுட்டு மூட்டை மாதிரி பேக் பண்ணிவிட்டு பெட்டுக்கு கீழே வச்சாச்சு. அன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதால மார்க்கெட் போகிற வேலையும் இருந்தது. சரி காலையிலேயே கொஞ்சம் கிளியர் பண்ணோம் அப்படின்னா தம்பி தூங்குனதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு அழகாக வந்து அடுக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சு வச்சுருந்தேன். பட் காலையில் வந்து பார்த்திங்கன்னா டைம் இல்லை. சரி வந்து 2 செல்ஃபை வந்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நோட் புக் கவர் வந்து போட்டிருந்தேன். அதை எடுத்துகிட்டு கூலிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்துட்டு 2 செல்ஃபையும் வந்து தொடச்சி விட்டுட்டேன். ரெண்டு செல்ஃப் மட்டும் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா பீரோலேயும் அதே மாதிரி தான் தம்பியோட ட்ரெஸ்ஸு, என்னோடய ட்ரெஸ்ஸு, பாப்பாவோட ட்ரெஸ்ஸு, எங்கள் 3 பேரோட ட்ரெஸ்ஸும் ஒரு ஷாலில் வந்து சேம் அதே மாதிரி பேக் பண்ணி வச்சாச்சு. ஹஸ்பண்டோட ட்ரெஸ் வந்து தொடவே இல்லை. ஏன்னா வந்து அவங்களுக்கு எது தேவை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் வந்துட்டு நான் வந்து அந்த ட்ரெஸ்ஸில் எதுவும் கை வைக்கல. ஓப்பன் செல்ஃபில் வந்து கீழே இருக்க செல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூஸ் பண்ணாத ட்ரெஸ்லாம் வந்து கொஞ்சம் நிறையவே இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் வந்துட்டு போட்டு வச்சுருந்தேன். இந்த ஆர்கனைசர்லாம் வந்து வாங்கினேன் தான். பட் எனக்கு வந்து செட் ஆகலை. தம்பி வந்து பார்த்திங்கன்னா அதை நிறைய டைம் வந்து இழுத்து விட்டுறான். அப்படிங்கிறதால நான் அதில் வந்து யூஸ் பண்ணாத திங்ஸ் மட்டும் அதில் போட்டு வச்சுருப்பேன். நான் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பொங்கல் டைமில் வந்து க்ளீன் பண்ணது. அப்போவே வந்து நிறைய கிளாத் வந்துட்டு நான் வந்து வேஸ்ட்டாக இருக்கிறதுலாம் வந்துட்டு எடுத்துட்டேன். இந்த டைம் வந்து அந்தளவுக்கு அதிகமாக இல்லை. பட் இருந்தாலும் வந்துட்டு இந்த ரேசன் வேஷ்டி, புடவை இதெல்லாம் வந்து இருந்தது. சரி அது எதுக்கு கீழே வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணாததெல்லாம் மறுபடியும் வந்துட்டு பேக் பண்ணிவிட்டு லாஃப்ட்டில் வந்து போட்டுடலான்னு சொல்லிட்டு எது தேவை எது தேவையில்லாததுன்னு சொல்லி தனித்தனியாக வந்து பிரித்து வச்சுட்டு இருந்தேன். இந்த பெட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கிச்சுக்காக வயிற்றில் இருக்கும்போது நான் வந்து கையிலேயே வந்து தைச்சது. அவனை மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பிறந்ததுக்கப்புறம் இந்த பெட்டில் தான் வந்து போடுவேன். அவனுக்குன்னு வந்து தைச்சது இன்ன வரை ரொம்ப ஞாபகமாக இருக்குது. சரி இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு வெளியில் வைக்காமல் நம்ம மேலே வந்து லாஃப்ட்டில் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸ் இருந்துச்சு. அதையும் வந்து ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு லாஃப்ட்டில் வந்து எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் எந்த வேலையும் பார்க்கல, டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதால மார்க்கெட் வந்து கிளம்பிட்டோம். மார்க்கெட் போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வரதுக்கே 11:30க்கு மேலே ஆகிடுச்சு. எனக்கு குக் பண்ணுறதுக்கு தான் அன்னைக்கு டைம் வந்து கரெக்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் பிரியாணி வந்து ரெடி பண்ணுறேங்கிறதால முட்டையை வந்து பாயில் பண்ண போட்டாச்சு. அதில் கொஞ்சமாக கல்லுப்பு வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஓடு வந்துட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும்.
பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் எக் இல்லாம சாப்பிடவே மாட்டேன். அதனால ஃபஸ்ட்டு எக்க வந்து வேக போட்டுட்டு, அன்னைக்கு வந்து கொஞ்சமா வந்து 65க்கு மட்டும் தனியா வந்து சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் வந்து அன்னைக்கு 65 வந்து ரொம்ப சொதப்பலா தான் வந்திருந்தது. மசாலாலாம் பார்த்திங்கன்னா, நான் கரெக்ட்டா தான் வந்து எப்பவும் ஆட் பண்ணுற மாரி தான் ஆட் பண்ணேன். மைதா மாவு ஆட் பண்ணல. சரி நமக்கு வந்துட்டு மொறு மொறுன்னு வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு நெறைய ஆட் பண்ணோம் அப்படின்னா, கார்ன்ஃப்ளவர் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துட்டேன். பட் அதனால வந்துட்டு சிக்கன் வந்து சொதப்பிருச்சா? அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா 65 மட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரஃப்பான மாரி இருந்தது. பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். 2 1/2 டம்ளர் அளவுக்கு ரைஸ் வந்து எடுத்திருந்தேன். ஒரு சின்ன கிண்ணத்துல வந்து எனக்கு வந்து அது கரெக்ட்டா இருந்துச்சு அப்படிங்கிறதால, 1 கிண்ணம் அளவு அப்படிங்கிற மாரி நான் எடுத்துக்கிட்டேன். நல்லா அலசிட்டு தண்ணி ஊத்தி ஒரு 20 நிமிஷம் போல ஊற வச்சுக்கணும். பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணிட்டு, குக்கர் வந்து நம்ம ஸ்டவ்ல வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி ஊத்துனோம் அப்படின்னா கரெக்ட்டா இருக்கும். சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு வந்து குக்கரை சூடு பண்ணிவிட்டு அதில் 3லேருந்து 4 ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் போல் எண்ணெய், அதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்குறதுக்குள்ளேயும் நான் தக்காளி, புதினா, அதுக்கப்புறம் மல்லி இதெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம சிக்கன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து சேர்த்துருந்தேன். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிவிட்டு, அந்த தயிர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா மிக்ஸ் குடுத்துட்டு 1 1/2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு, அதோட ராஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல்லாம் போனதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், 3 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொஞ்சமாக வந்து மல்லி இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு, அந்த புதினா, மல்லி, தக்காளி இதெல்லாம் நல்லா வந்து மேஷ் ஆகி நல்லா குக் ஆகி வரணும். அதை வந்து மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா, ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே நல்லா குக் ஆகிடும். தக்காளி நல்லா மேஷ் ஆகி வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 1/2 டேபிள் ஸ்பூன் போல் பிரியாணி மசாலா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கிண்ணம் ரைஸுக்கு 1 1/2 கிண்ணம் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருந்தேன். அதாவது 1 டம்ளர் ரைஸ் அப்படின்னா 1 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்க்கணும். லாஸ்ட்டாக தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் 1/2 லெமனோட ஜூஸும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா ரைஸ் நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். பிரியாணி ரெடி பண்ணிவிட்டு கையோட வந்து 65யும் போட்டுட்டு சிங்கில் இருக்க கொஞ்சம் பாத்திரமும் கையோட வாஷ் பண்ணி வச்சாச்சு. விசில் செட்டில் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக கீழேருந்து மேலே ஃபுல்லாக கிளறி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். 1 டம்ளர் ரைஸுக்கு 1 1/2 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா பாஸ்மதி ரைஸ் வந்து குழையாமல் சூப்பராக வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் நெக்ஸ்ட் டே தான் வந்து விளாக் வந்து கன்டின்யூ பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு அன்னைக்கு வந்து நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு தம்பி கூட சேர்ந்து நானும் தூங்கிட்டேன். ஈவினிங்க்கு மேலே எங்களுக்கு டைமும் இல்ல. பார்க் வந்து கிளம்பணுங்கிறதால டைம் இல்ல. சரி அதனால் வந்துட்டு அடுத்த நாள் வந்து வேலைய பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா, பீரோல இருக்க ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து மூட்டை கட்டிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஓரமா எடுத்து வச்சாச்சு. நான் சாரீலாம் வந்துட்டு ரொம்ப ரேரா தான் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதால, பீரோல வந்து மேலே வந்து தனியா ஒரு பாக்ஸில வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். சரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். பட் சாரீலாம் வந்து நான் மூட்டை கட்டல. அதுக்கப்புறமா பீரோ ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணிட்டு பேப்பர் வந்து போட்டாச்சு. பாப்பா வரத்துக்குள்ளேயும் வந்து இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணோம் அப்படின்னா, அவ வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அவ வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, செல்ஃப்லாம் வந்து பாப்பா கிளீன் பண்ணி தரேன்னு சொல்லவும், அவ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. இந்த ஆர்கனைசர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் மீஷோல 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தது. இதில வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பெட்ஷீட் வந்து நான் போட்டு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அன்னைக்கு பாப்பாக்கு வந்து ஹாஃப் டே தான் காலேஜ் இருந்தது. நாங்க 2 மணிக்கு மேல வேலை செய்ய ஆரம்பிச்சோம். ஒரு 5:00 மேல ஆயிடுச்சு, எல்லாம் கிளியர் பண்றதுக்கு. வீட்ல தனியா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நமக்கு பைத்தியமே புடிச்சிரும். அன்னைக்கு அப்படிதான் எனக்குமே இருந்தது. அப்புறமா வந்துட்டு சரி கிளியர் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாரி இருந்தது. வீடு ஃபுல்லா வந்து கிளீன் பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு ஹெல்ப்புக்கு யாராவது இருந்தது அப்படின்னா ஓகே. பட் இல்ல அப்படின்னா, நீங்க வந்து ஒரே நாள்ல கிளீன் பண்ணணும்னு மட்டும் நினச்சிராதீங்க. ஏன்னா வந்துட்டு நீங்க ஸ்ப்ளிட் பண்ணிக்கங்க. ஒரு 2 நாள், 3 நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்துட்டு நான் இருக்கிற எல்லா துணியும் நான் மூட்டை கட்டிட்டேன். அதுக்கப்புறம் அத எடுத்து வைக்கிறதுக்குள்ளும் போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு.
ஒரு வழியா 2 பேரும் சேர்ந்து பீரோல இருக்க துணியெல்லாம் வந்து நீட்டா வந்து எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பாவே நான் க்ளீன் பண்ணிட்டு பேப்பர் வந்து போட்டுறேன்னு சொல்லவும், நான் துணிலாம் வந்து மடிச்சு குடுக்க அவ வந்து எடுத்து வச்சுட்ருந்தா. நாங்க செல்ஃப்ல வந்து துணி வைக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு வழியா எல்லா வேலையும் முடிஞ்சது. ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, வீடு ஃபுல்லா வந்து பெருக்கி விட்டுறது தான். எந்த அளவுக்கு குப்பை சேர்ந்துருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏன்னா வந்துட்டு தம்பிய வந்துட்டு நாங்க டிவி போட்டுட்டு அவன வந்துட்டு கொஞ்ச நேரம் விளையாடுன்னு சொல்லிட்டோம். வீடு ஃபுல்லா வந்து டாய்ஸ் வந்து போட்டு வச்சுட்டான். அதுக்கப்புறமா வீடு ஃபுல்லா வந்து பெருக்கி விட்டுட்டேன். அண்ட் ஃபைனலி நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு நிறைய வீடியோஸ் போட சொல்லி என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlogல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.